எபினேசர் நீர்தானையா இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை நடத்தினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது நெகேமியாவின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதனுடைய முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அன்பானவர்களே, இந்த இடத்துல நெகேமியா தேவனுடைய அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பிரியமல்ல செய்யப்பட்ட ஆயிற்று. அப்படியே அவர் திருப்தி அடைஞ்சு விட்டுறாதபடிக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு முன் வந்தவர் கட்டி முடிச்ச பிறகு ஆலயத்துக்கு பின்னால நின்று ஜெபிக்கிறார். தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்கு செய்தது உடைய முறைமைகளை எல்லாம் நான் கை கொண்டு நடந்து இவைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், குலைத்து போடாதபடி, அதை அழிச்சாதபடிக்கு இவைகள் எல்லாம் பார்த்து எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளினார். கர்த்தருக்காக நாம் செய்கிற சிறு காரியங்களானாலும் பெரிய காரியங்களானாலும் அதை மறக்கிறதற்கு தேவன் அநீதியானவர் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு செயல் தேவனுக்கு செய்கிற ஊழியமானாலும் மனிதர்களுக்கு செய்கிற உதவியானாலும் சரி, விசுவாசத்தோடு நாம் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் கர்த்தர் தக்கபடி நன்மையை செய்கிறார் என்பதை நெகேமியா அறிந்திருந்தபடினாலே தான் இங்கே தெய்வத்தை நோக்கி இந்த ஜெபத்தை வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தெய்வத்திற்கு கொடுக்கிறதுனால் நாம் மோசம் போகிறோம் என்று பல மனிதர்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு நாளும் பிரியமானவர்களே, தேவன் தன்னை பரியாசம் பண்றதை விடவே மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பானோ. அப்போ நெகேமியா நன்மையை விதைத்தார் தெய்வத்திற்கு. இப்ப அந்த நன்மைக்கு தக்கதாக என்னை நினைத்தருளும், நான் செஞ்ச வேலையை மாத்திரம் மறந்துடாதீங்க, அதை கொலைத்து போடாதபடிக்கு எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும் சொன்னது போல நீங்களும் உங்கள் தேவனுக்கு செய்ததை கர்த்தர் மறக்காதபடிக்கு உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களை நினைத்தருளுவார். கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். சுவாமி, எப்படி ஆண்டவரே நெகேமியா இன்னொரு தேசத்துல சுகமாய் இருந்த போதிலும் தன் தேசத்தில் இருக்கிற தன் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்ட போது வந்து எப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்தாரோ, அது போல இந்த செய்தி கேட்கிற மக்கள், நான் சுகமா இருக்கிறேன் சூசான் அரண்மனையில் என்று அரண்மனைகளாகிய சூசான்களை இருந்து கொண்டு அழுகிறதான சகோதரருடைய கண்ணீரை தொடைக்காத மக்களாய் இராதபடிக்கு, இடிக்கப்பட்ட அலங்கங்களை கட்டாதவர்களாய் இராதபடிக்கு நெகேமியாவை போல நிறைய மக்கள் முன்வரவும் உமது ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் உற்சாகத்தையும் மனதைரியத்தையும் தாங்க. பிறகு அவர்கள் செய்கிற சேவைக்கு தக்க நன்மையை தாங்க. தேவன் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நன்மை பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. God bless you, church. Have a blessed day. Amen.